அண்மை செய்தி, ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக சோனியா காந்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக சோனியா காந்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் சோனியா காந்தி ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அந்த சட்டமன்ற செயலகம் அறிவித்திருக்கிறது. மக்களவை உறுப்பினராக இருந்து சோனியா காந்தி ராஜஸ்தானில் நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் கடந்த வாரம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். ஜெய்ப்பூரிலிருந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உடன் இருந்தார். அதற்கு பிறகு அவர் ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதனால் உடல்நிலை காரணம், வயது மற்றும் உடல்நிலை கருதி நான் மக்களவை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என சோனியா காந்தி தெரிவித்திருந்தார். மாநில உறுப்பினர் பதவி ராஜஸ்தானில் நிச்சயம் என்பதும் அந்த பதவிக்கு சோனியா காந்தி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். 5 முறை மக்களவை உறுப்பினராக பணியாற்றிய சோனியா காந்தி முதல் முறையாக மாநில உறுப்பினர் பதவிக்காக போட்டியிருந்தார். தற்போது அவர் அங்கே போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார். சோனியா காந்தி 1997 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். பிறகு சில மாதங்களில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு 1999 உத்தரப்பிரதேசம் அமேதி தொகுதியில் சோனியா காந்தி முதல் முறையாக போட்டியிட்டார். அதற்கு பிறகு ரேபரேலி தொகுதியில் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். பல முறை அங்கே வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக அங்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார். பிறகு அந்த மக்களுக்காக ஒரு கடிதம் எழுதியிருந்தார். உடல்நிலை கருதி நான் மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை, ஆனால் என் குடும்பமும் எப்பொழுதும் அங்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கும் என சமீபத்தில் கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் போட்டியின்றி தேர்வாகியிருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.